பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா இட் லுக்ஸ் வெரி குட். Taste, flavor, innovation, great job. அடப்பிரதமன் இல்லை, அரவணை பாயசமும் இல்லை. Michelin star restaurant னு சொல்லி பிளேட்டிங் பத்தி நீங்க ஆரம்பிச்சீங்க. ஆமா. வணக்கம் வியூவர்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது உமேருக்கு 3rd பிளேஸ் கொடுத்தது நியாயமானதா, சபானாவுக்கு 2nd பிளேஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு அவங்க தகுதியானவங்களா, 3rd பிளேஸ் வந்த உமேரோட டிஷ்ஷையும் 2nd பிளேஸ் பிடிச்ச சபானாவோட டிஷ்ஷையும் சேர்த்து கம்பேர் பண்ண போறோம். அவங்களோட டிஷ்ஷுக்கு ஜட்ஜஸ் சொன்ன முரண்பாடான கமெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல அலசி ஆராய போறோம். இவங்க 2 பேரோட கம்பேரிசனுக்கு முன்னாடி நம்ம லட்சுமி மேமோட டிஷ்ஷை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அவங்க 4th பிளேஸ் வந்ததுக்கு என்ன ரீசன் பார்க்கணும். ஏன்னா சபானா செஞ்ச டிஷ்ஷும் லட்சுமி மேம் பண்ண டிஷ்ஷும் மோரலஸ் சேமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வழக்கமா இருக்கிற நம்ம 3 ஜட்ஜஸ் கொடுத்த மார்க் பாத்தீங்கன்னா சபானாவை விட ஒரு பாயிண்ட் லட்சுமி மேம்க்கு அதிகமாவே கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம லட்சுமி மேம் என்ன டிஷ் பண்ணாங்க, அவங்க எலிமினேட் ஆன ரீசன் என்ன அப்படிங்கறத பாப்போம். பொடி இட்லி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பொடி பன்னீர் பண்ணியிருக்கேன். அதான் எதுக்கு பண்ணிட்டு வித் சம் ரைஸ். இதான் அவங்க பண்ண மொறு பன்னீர் பொடி வித் ரைஸ். இன்னொரு டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ரோல் வித் கோங்குரா சாஸ். குங்குரா சாஸ், தட் இஸ் குங்குரா தொக்கு இன்ஸ்பயர்ட் சாஸ். அடுத்ததா ஸ்வீட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சீனி வெடி பாக்குன்னு சொல்லி ஒன்னு. 3 டிஷ்ஷையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இதான் அவங்க பண்ண சிக்கன் ரோல். இதுல என்ன இன்னோவேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஹோல் கரம் மசாலா போட்டு பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணிட்டு மின்ஸ் பண்ணேன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஐட்டமா இருந்தாலும் போடுவோம். இவங்க மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில போட்டு பாயில் பண்ணிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷனல் டெக்னிக் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் குசின் டெக்னிக், பட் நான் யூஸ் பண்ண மசாலாஸ் எல்லாம் வந்து இந்தியன் ஸ்பைசஸ். ஆனா ஜட்ஜஸ் இதை ஏத்துக்கல. இவங்க எலிமினேஷன் அப்போ அதுக்கான ரீசனா சிக்கன் ரோல் பண்ண ப்ரொசீஜர் தப்பு அப்படிங்கிறாங்க. சிக்கன் ரோல் த ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் இஸ் பிட் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஒன்று அடுத்த எலிமினேஷனுக்கு 2வது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, பொடி பன்னீரை கொடுத்துருக்கீங்க சோரோட வச்சு அதை எப்படிங்க குழச்சி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி அதை வந்து டீசெண்டா சொல்லிட்டாரு, ஜெல் ஆகல அப்படின்னு சொல்லி. கிறிஸ்பி பன்னீர் அது வந்து ரைஸோட ஜெல் ஆகாது. அதாவது நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் ஃப்ரையோ உருளைக்கிழங்கு ஃப்ரையோ பண்ணி அதை வெள்ளை சொத்துக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? அது மாதிரி தான் லட்சுமி மேம் பண்ணியிருக்காங்க ஃபைனல்ஸ்ல. அதனால தான் வந்து யூ ஆர் இன்டு தி 4th பிளேஸ். ஓகே, அடுத்ததா சபானா புகையை போட்டு பில்டப் கொடுத்து வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. என்னதான் எவ்வளவு பில்டப் கொடுத்தாலும் ஜட்ஜஸ்க்கு தெரியும் எந்த டிஷ் எந்த அளவு இருக்குன்னு, அதுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கணும்னு. நம்ம 3 ஜட்ஜஸ் கொடுத்த மார்க் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இவங்களுக்கு தான் கம்மியான மார்க். ஸோ ஃபைனல்ஸ்ல சீக்ரெட் ஜட்ஜஸ் இல்லைன்னா இவங்க தான் 4th வந்திருப்பாங்க எலிமினேட் ஆகி. சபானா என்ன டிஷ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இவங்க பண்ண டிஷ்ல ஒன்று பாத்தீங்கன்னா லட்சுமி மேம் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. அவங்க எப்படி ஒயிட் ரைஸுக்கு பன்னீர் வச்சாங்களோ இங்க அதே மாதிரி மட்டா ரைஸுக்கு நண்டை வச்சிருக்காங்க. அந்த நண்டு உருண்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கோலா உருண்டை மாதிரி இருக்கு. இன்னொரு ஐட்டம் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் கேரளா பிரதமன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா இன்னொரு டிஷ் கொண்டு வராங்க, அதுக்கு பேரு அடப்பிரதமன் அரணவ பாயாசம்னு சொல்றாங்க. ப்ரோ அரண்மனை பாயசம்னா சுந்தர் சி சாருக்கு பிடிச்சது. 4மா 5மா பண்றேன் 5 இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கொடுத்ததும் பிரதமன்றாங்க. எல்லாத்துக்கும் என்ன பிரதமன் ஒரே பேரா வைப்பாங்க. இந்த ஒரு டிஷ்ஷோட பேர் மட்டுமே 4 லைனுக்கு வருது. சரி என்னமோ வச்சுட்டு போட்டோம். ஆனா இந்த டிஷ் வந்து அந்த அளவு எதிர்பார்த்த அளவு வரல போல. இந்த டிஷ்ஷுக்கு செஃப் தாமு அவர்கள் சொல்றாரு, இது அடப்பிரதமனும் இல்ல அரவண பாயசமும் இல்ல அப்படின்னு. அடப்பிரதமன் இல்லை, அரவணை பாயசமும் இல்லை, புடிங் மாதிரி கொடுத்து இன்ஃபியூஷன் ஆஃப் திஸ் டூ. புட்டிங்னு சொல்லிட்டு போனோம். அதை விட்டுட்டு அரவண பாயசம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு 4 லைனுக்கா பேர் வைக்கிறது. இந்த டிஷ் மட்டும் இல்ல, இது பண்ண பிளேட்டிங்லயும் வந்து குறை இருக்கு போல. இவங்க பிரசென்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்றத பார்ப்போம். ஒரு 2-3 கேரளா டிஷஸ் செஞ்சது 2ஆ 3ஆன்னு ப்ராப்பரா கூட சொல்ல தெரியல. இது 2 டிஷ் பண்ணிட்டு தான் 3ன்ற மாதிரி பில்டப் கொடுக்குது போல. அதனாலதான் 2 டிஷ்ஷுக்கு பிரதமன் பேரை வச்சிருக்கு. அது ஒரு மிஷ்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல பிரசன்ட் பண்ணா எப்படி நம்ம அது மாத்தி பண்ணலாம்? நம்ம மேட் செஃப் ரொம்ப டேலண்டானவர். யார் எந்த ஒரு டிஷ் பண்ணி அதோட பேர் சரியா சொல்லாட்டினாலும் இதோட பேர் இதுதான், இது இங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டீடைல் ஃபுல்லா சொல்லிடுவாரு. இவர்கிட்ட சும்மாலாம் உதார விட முடியாது. Michelin star restaurant னு சொல்லி பிளேட்டிங் பத்தி நீங்க ஆரம்பிச்சீங்க. ஆமா. சபானா பண்ண பிளேட்டிங் மிச்சல் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா குட் ஜாப் அப்படின்னு இருப்பாரு. ஆனா அது அப்படி இல்ல போல. அதனாலதான் சைலண்டா தலையாட்டுறாரு. இவர் தலையாட்டினதுக்கு அப்புறம் சபானா அந்த இடத்த விட்டு போகாம வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்குறாங்க ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி. ஸோ அதுக்காக கடைசி அவங்க போக வைக்கிறதுக்காக தம்ஸ் அப் காட்டுறாரு. சொல்லுங்க சார். இந்த வீடியோ பார்க்குற சில பேர் நினைப்பீங்க நான் ரொம்ப நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஜட்ஜஸோட மைண்ட்லயும் அதான் இருந்திருக்கு. அதனாலதான் ஷபானா ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம உமேர் பண்ண டிஷ்ஷை பத்தி பார்ப்போம். ஃபைனல்ஸ்ல மத்த 3 குக்ஸுமே 3 டிஷ் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா உமேர் மட்டும் தான் 6 டிஷ் பண்ணியிருந்தாரு. வீடியோல டிஷ் நேம்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணும்போதே ஒரு ஐட்டம் ஹைட் ஆகுது. அந்த அளவு நிரப்பி வச்சிருக்காரு. 6 ஐட்டம் பண்ணியிருக்காரு, அரைகுறையா பண்ணிருப்பாரோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. ஒரே ஒரு ஐட்டத்தை தவிர மத்த எல்லாமே நல்லா வந்திருக்கு அப்படின்னு செஃப் தாமு அவர்களே சொல்லியிருக்காரு. தாமரை தண்டு அது ஒன்று தான் வந்து அப்சார்ப்ட் ஆயில். ஆல் த அதர் 4 ஐ லைக் இட் ஆக்சுவலி, ஐ என்ஜாய். சில பேர் நினைப்பீங்க இவர் 5 டிஷ் பண்ணியிருக்காரு, எல்லாமே லோக்கல் ஐட்டமா பண்ணியிருப்பாரு, இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டிக்கெல்லாம் இவங்க மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு. உமேரோட எல்லா டிஷ்லையுமே அவர் கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் வச்சிருக்காரு. அதை அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபுட் சயின்ஸ் வச்சு கேஸ் மாலிக்யூல்ஸ் ட்ராப் பண்ணி
I've created a foam. இவர் இப்படி பண்ணதுனால ஒரே ட்ரிங்க்ல அதை குடிக்கும்போது காஃபி டேஸ்ட்டும் அதை முடிக்கும்போது கெவா டேஸ்ட்டும் வருமாமா. இந்த ஒரு ஐட்டம் மட்டும் இப்படி கிடையாது, இவர் பண்ண 6 ஐட்டமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. குடிக்கும்போது ஒரு ஸ்னிஃப் ஆஃப் ஃபில்டர் காஃபி வந்து ட்ரிங்கிங் பண்ணும்போது ஒரு கேவாவோட ஃப்ளேவர் வந்துடும். உமேரோட இன்னொரு டிஷ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட சீரக சம்பா ரைஸோட காஷ்மீரோட குலாபி மாஸ் அப்படிங்கிற ஒரு மட்டன் கிரேவி. இதுக்கு செஃப் தாம் அவர்கள் ஓப்பனாவே சொல்றாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. Mutton masala was really damn good. ரைஸ்னா அதுக்கு கிரேவி வேணும், அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும். லட்சுமி மேம் வச்ச மொறு பன்னீருக்கோ சபானாவோட நண்டு கோலா உருண்டைக்கோ தாமப்பா இந்த மாதிரி ஓப்பனா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணல. நீ கம்பைன் பண்ணும்போது காஷ்மீருக்கும் சென்னைக்கும் hats off to you. தாமப்பா சுமாரான டிஷ்ஷுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல மாட்டாரு, உண்மையிலே பிரமாதமா இருந்தா தான் சொல்லுவாரு. அடுத்ததா செஃப் கௌசிக் அவரும் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட் தான் கொடுக்குறாரு. Taste, flavor, innovation, great job. அது மட்டும் இல்லாம ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா 27 வாங்கியிருக்காரு. ஸோ ஆவரேஜா எல்லா செஃப்மே வந்து 999 மார்க்ஸ் போட்டிருப்பாங்க போல. அடுத்ததா ஜட்ஜஸ் வின்னர் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்பர் 1 அரைவல் வந்து ரொம்ப ஈஸியா போச்சு. ராஜுபாயோட டிஷ்க்கு முன்னாடி எந்த டிஷ்ஷுமே நிக்க முடியல. அவரோட பிரசன்டேஷன் டேஸ்ட் எல்லாத்துலயும் வந்து டாப் ஆயிருக்காரு. நார்மல் ஜட்ஜஸோட ஸ்கோரும் சீக்ரெட் ஜட்ஜஸோட ஸ்கோரும் ரெண்டுமே வந்து அவருக்கு டாப்ல தான் இருக்கு. ஸோ ராஜு டைட்டில் வின்னிங்க்கு ரொம்ப டிசர்விங், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது மீட் குக் பண்ண விதம், அந்த டெசர்ட், அந்த கோல்டன் ஃபாயில் ஒன்று கொடுத்தப்படுறாங்க கலக்கிறாரு. ஆனா ஷபானா செகண்ட் பிளேஸுக்கு டிசர்விங்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸ்கோர் போர்ட்ல சீக்ரெட் ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா ராஜு கொடுத்த அதே 43 மார்க்க ஷபானாவுக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ராஜுபாயோட பிரசன்டேஷன் ஆகட்டும், அதோட டேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து யூனிக்கா இருந்துச்சு, இன்னோவேட்டிவா இருந்துச்சு, கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு. அவர் பிரசன்ட் பண்ண டிஷ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, கெமிஸ்ட்ரின்னு போட்டு அத்தனை ஐட்டத்தை வச்சு பண்ணியிருந்தாரு. அவர் பண்ண 3 ஐட்டமே ஃபண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. மைண்ட் ப்ளோயிங். அதாவது இந்த இமேஜினேஷன் தாட் ப்ராசஸ் இஸ் சம்திங் வெரி டிஃபரெண்ட். எவ்வளோ தூரம் வந்து பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நார்மல் ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு 10 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா சபானுக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 8 கூட வரல. ஆனா அதே டிஷ்ஷுக்கு இந்த சீக்ரெட் ஜட்ஜஸ்ங்கிறவங்க 43 மார்க் கொடுத்துருக்காங்க மனசாட்சியே இல்லாம. டிஷ்ஷை பிரசன்ட் பண்ணும்போது சபானா போட்ட புகையில மயங்கி ஏதோ கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த சீக்ரெட் ஜட்ஜஸ் கொடுத்த மார்க்ல ரொம்ப முரண்பாடு இருக்கு. அதை ஓப்பனாவே செஃப் தாம் அவர்கள் சொல்றாரு. நம்பர் 2 and 3 ரொம்ப பெரிய டிஸ்கஷன், வேரியேஷன் நிறைய போகுது. டாப் மார்க் எடுத்த ராஜுவுக்கும் லோவஸ்ட் மார்க் எடுத்த சபானாவுக்கும் ஒரே ஸ்கோரை கொடுத்து வச்சிருக்காங்க. சீக்ரெட் ஜட்ஜஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கறத சீக்ரெட் ஜட்ஜஸ்ல ஒருத்தரான செஃப் தீனாவே வந்து விளக்கம் கொடுக்குறாரு. பேசிக்கா பிளேட்டிங், ஃபிளேவர், அதுக்கப்புறம் டேஸ்டிங். இவர் சொன்ன மாதிரியே இருந்துட்டு போட்டோம். ஆனா பிளேட்டிங்ல குளறுபடி பண்ணது சபானா, பிளேட்டிங்ல குளறுபடி பண்ணதை சுட்டி காட்டினது கௌசிக், பிளேட்டிங் பிரமாதமா பண்ணியிருக்கிறது உமேர் பிளேட்டிங் நல்லா இருக்குன்னு செஃப் தாமுவே சொல்லியிருக்காரு. பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா இட் லுக்ஸ் வெரி குட். அது மட்டும் இல்ல கிரியேட்டிவிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரியேட்டிவிட்டி இஸ் டூ குட். அப்படி இருக்கும்போது சீக்ரெட் ஜட்ஜஸ் உமேருக்கு வெறும் 33 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா சபானாவுக்கு 43 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பேசிஸ் தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம நார்மல் ஜட்ஜஸுக்கு படுறது அவங்களுக்கு வேற மாதிரி பட்டிருக்குமோ. ரக்ஷன் ஒரு காரணத்தை கொண்டு வராரு, என்னன்னா பிளேட்டிங் வந்து 2 பண்ண சொல்லியிருந்தோம், நீங்க ஆனா 1 தான் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாரையுமே வந்து டேஸ்டிங்க்கு 2 பிளேட் பண்ண சொல்லியிருந்தோம், நீங்க கொடுத்தது 1 பிளேட் தான். அது ஓகே, உமேர் வந்து 1 பிளேட்டிங் தான் கொடுத்திருந்தாரு. ஆனா சீக்ரெட் ஜட்ஜஸ்க்கு அவங்க சாப்பிட்ற அளவு, டேஸ்ட் பார்க்குற அளவு ஒவ்வொரு வாய் வந்து போயிடுச்சு எல்லா டிஷ்லையும் இருந்தோம். இது நம்ம உமேரோட டிஷ் அவங்க பிளேட்ல இருந்தபோது நோட் பண்ணது. ஸோ நாங்கள் 2 பிளேட்டிங் எடுத்திருந்தோம், நீங்கள் 1 தான் கொடுத்தீங்க, அதனால நாங்கள் மார்க் போட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதது. சரி இவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோமே அப்படின்னு பார்த்தா சபானாலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நண்டு தான் கொடுத்துருக்கு. அதை 5 பேர் பிச்சு தின்னுருக்காங்க. தின்னுபிட்டு 41 மார்க் ஹையஸ்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் லட்சுமி மாமும் ஒரே ஒரு சிக்கன் ரோலை கொடுத்துருந்தாங்க, அதையும் 5 பேர் பிச்சு சாப்பிட்ருக்காங்க, அதுக்கு 32 மார்க்கு. ஸோ குவான்டிட்டி அப்படின்னு பற்றி பேசணும்னா சபானாவுக்கும் லட்சுமி மேமுக்குமே வந்து ரொம்ப மார்க் முரண்பாடாக இருக்குது. மார்க் வந்து சீக்கிரட்டாக போடலை, இவங்க வந்து பிளைண்டாக போட்டிருக்காங்க. பிளைண்டு கூட கிடையாது, நாக்கில் சொரணம் இல்லாமல் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். சபானா இந்த சீசனில் 4 தடவை செஃப் ஆஃப் தி வீக் வாங்கியிருக்காங்க. உமேர் 2 தடவை மட்டும்தான் வாங்கியிருக்காரு. ஆனா ஃபைனல்ஸ்ல சபானா செஞ்ச டிஷ்ஷை விட உமேரோட டிஷ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நார்மல் ஜட்ஜஸ் கொடுத்த ஸ்கோர் படி உமேர் தான் வின் ஆயிருக்கணும். ஆனா சீக்ரெட் ஜட்ஜஸ் பண்ண குளறுபடி மார்க்னால சபானா செகண்ட் பிளேஸ் வாங்கிட்டாங்க. சபானா ஃபைனல்ஸ்ல செகண்ட் பிளேஸ்க்கு டிசர்விங்கா. உமேர் ஃபைனல்ஸ்ல கொடுத்த எல்லா எஃபர்ட்ஸும் பிளைண்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வீணா போச்சா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா பிக் பாஸ் வீட்ல டெய்லி 3 வேளை என்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கிற பத்தி போட போறோம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.